ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார், எந்த தொகுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும். இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்தவுள்ளது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்தும் இந்த கருத்து கணிப்பில் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க திமுகவிற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தேர்தல் உத்திகளை வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க உள்ளன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான உத்திகளை வகுப்பதற்கு திமுகவுக்கு உதவும். மேலும் எந்தெந்த வாக்குறுதிகளை அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது பற்றியும் ஆய்வு செய்யப்படும். இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களை சிறப்பாக வடிவமைக்க முடியும். கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தும் இந்த கருத்து கணிப்புகள் மற்ற கருத்து கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.